ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போ இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்க போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை பார்க்குறாரு செவ்வாய். 1ஆம் இடம், 12ஆம் இடம், அது இல்லாமல் 9ஆம் இடம், இது நம்ம பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடத்தில் இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் ராசிக்கு செவ்வாய் வக்ரகதியாக தான் இருக்க போகிறார்.
அதனால் புது புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் நினைத்த மாதிரி நடக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கேட்ட விஷயம் எல்லாமே கைக்கு கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் வக்கரகதியில் வரப்போகுது. தனித்து நின்று போராட போகிறீங்க. எப்பவுமே போராடக்கூடிய குணங்கள் உண்டு வந்தால் மகராசிக்காரங்க. அது இப்போது போராடி வெற்றி பெறுவீர்கள். நல்லது தானே, சந்தோஷமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன். அது மாதிரி பரப்புறீங்க. அடுத்து உங்கள் ராசியை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறனால சனியோட வீட்டை பார்ப்பதால், சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைமை இருந்தாலும் பார்வை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதீத சக்தி உருவாகும் உடம்புல. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா, சாமி வந்து ஆடுறீங்களாம் பார்த்துருப்பீங்க. கோயிலெல்லாம் திடீர்னு இருப்பாங்க, நல்ல ஆவேசம் வந்து ஆடுவாங்க. ஆவேசம் அப்படின்ற அந்த தெய்வாம்சம் நிறைந்த அந்த சக்தி உடலில் ஏற்பட்டு தன்னிலை மறந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும். அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ நடக்க போகுது. அதீத சக்தி வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாத்தையுமே துணிஞ்சு தைரியமாக செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க. முடிவு சுகமாக இருக்க போகுது. அடுத்ததாக பல ஆராய்ச்சிகள் பண்ணுவீங்க, அதில் வெற்றி பண்ணுவீங்க. அந்த ஆராய்ச்சி பல ஜீவராசிகளை பற்றி தான் இருக்கலாம், ஆன்மீக ஆராய்ச்சியாக இருக்கலாம், தெய்வங்களை பற்றிய ஆராய்ச்சியாக இருக்கலாம். இது மாதிரிலாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கலாம். விஞ்ஞான ஆராய்ச்சியாக கூட இருக்கலாம். ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் கண்டுபிடிச்சி வெற்றி பெறுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பயணங்கள் சில நேரங்களில் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறமா நல்ல நிலைக்கு வரும். அந்த பயணம் மூலிமா நல்ல ஒரு உதவிகள் தான் கிடைக்க போகுது. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பயணங்களாக அது இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். பெரும்பாலும் தொலைதூர பயணங்களாக அமைகிறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக கணவன் மனைவியுடைய அந்யோன்ய உறவு கூட கொஞ்சம் அடிக்கடி பார்க்க முடியாமல் போயிடுவீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்காத நிலவுக்கு பிஸியாக இருப்பீங்க. அதனாலேயே அப்படி அந்த தொய்வு ஏற்பட்டு கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்சம் நெருக்கம் குறைந்து காணப்படும். அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். நம்ம சம்பாதிக்கிறது தானே இப்போ மனைவி மக்களை பார்க்காம இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துருப்போது எல்லாமே. சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டிலே இருப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இது உங்களுக்கு தற்காலிகமானது தானே, அதனால் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம். அடுத்தது அந்த மகராசிக்காரங்க பார்க்கும்பொழுது தெய்வ பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி காலகட்டமாக இருக்குது. அதுக்கு ஒன்றும் முயற்சியில் இறங்கலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க சொல்லப்படி நடந்துக்கலாம். விஸ்வரூப தரிசனம் நீங்கள் காண வேண்டும். அது முருகர் வழிபாடாக இருக்கலாம், பெருமாள் வழிபாடாக இருக்கலாம். பெருமாள் கோயிலோ முருகர் கோயிலோ முதல் காட்டக்கூடிய விடிகாலில் கோயில் திறப்பாங்க இல்லையா, அந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் நிறைய விலங்குகள், கால்நடை சொல்கிறோம் இல்லையா, அந்த கால்நடை விலங்குகள், பறக்கும் பறவைகள், நீரில் வாழும் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே உணவு போட்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும். தீராத நோயாக இருக்கிறவங்களுக்கு, வரக்கூடாத நோய் வந்துட்டவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயம். தான தர்மத்திலேயே மிகப்பெரிய நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய தான தர்மம் இது அமையும். ஏன்னா தீராத நோயை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க குறையும். அதுக்கு கூட உதவி பண்ணாமல் இருப்பாங்க, யாருமே கிட்டே நெருங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். வரக்கூடாத நோய் கூட வந்துடும் சில பேருக்கு. அதுக்கும் நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம், தெரிய வைக்கலாம், 4 பேருக்கு பார்க்கலாம், போகலாம்.
அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவர் கூட அமையலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கையில் அதுதான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அந்த நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக ஆகிட்டாங்கன்னா அந்த பலன் பேரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டணும். அவங்களுடைய மேற்படிப்பு, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அதை வேலை வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய முயற்சி விடாமுயற்சியாக இருக்கணும். நேரடி பார்வையாக இருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யணும். கைடன்ஸ் தான். பெற்றோர்கள் எப்பவுமே வழிகாட்டிகள் தான். ஜோதிடர் எப்படி வழிகாட்டியோ மக்களுக்கு, அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் வழிகாட்டி. அவங்க தான் முதல்ல வழிகாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. மாதா பிதா, அப்புறம் தான் குரு, அப்புறம் கடைசியாக தெய்வம். அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெய்வ வழிபாடு கொடுக்கலாம். குருன்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் சொல்லபடி கேட்கணும், நடக்கணும். கல்வி கற்றுக் கொடுக்கணும் குரு தான். எந்த வகையான தொழில் கற்றுக் கொடுக்கணும் குரு தான். அந்த வகையில் அவங்களுக்கு சொல்லி கொண்டு வரணும். அதனால் 5 வளையாதது 50 வளையாதுன்னுவாங்க. அதனால் சின்ன வயசுலேயே இதை மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் அது கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி குழந்தை குட்டிங்க விசேஷங்களில் கவனமாக இருந்து அவங்கள மேன்மை கொண்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்களோட பழகிறவங்கக்கிட்ட ஒரு விசேஷமான லிஸ்ட்டு போடுவீங்க இல்லையா, அதில் நெருக்கமான பழகிறவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த நட்புன்னு சொல்லக்கூடிய எல்லா விசேஷங்களும் உங்களுக்கு வந்து போகிறவங்க, நல்லது கெட்டதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து போகிறவங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவங்க கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அப்போது எதிர்பாராமல் செய்யணும் அந்த உதவி. நான் இந்த உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. திடீர்னு செய்யணும். அப்போ தான் அவங்க எப்போ ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷம் கிடைச்சாலே திக்குமுக்காடி போயிடுவாங்க. திக்குமுக்காடின்னு என்ன? தலைகால் புரியாது, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுதான் திக்குமுக்காடுறது. குதிப்பாங்க சில பேர், என்னென்னு தெரியாமல் குதிப்பாங்க. இதெல்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணால் எப்படி குதிக்கிறோம், எப்படி துள்ளி எந்த ஒரு விளையாட்டிலுமே இந்தியா விட் பண்ணாலோ, எந்த ஒரு விஷயத்தில் சாகசம் பண்ணாலோ, இது மாதிரிலாம் பண்ணுவோம். இப்போ நம்ம குடும்பத்துலேயோ நம்ம நட்போ உறவோ அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் செய்கிற நன்மை தீமை எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். திரும்பி உங்களுக்கு தான் வரும். அதுக்கு தான் பெரும்பாலும் நன்மை செய்யணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.